பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் கூட நாம் வேத தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பகுதி நீதிமொழிகள் 1வது அதிகாரம் வசனங்கள் 10 16 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களோடே வா, இரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றவர்களை முகாந்தரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். விலையுயர்ந்த சகலவித பொருள்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருள்களால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோடைய பங்காளியாய் இரு, நாம் எல்லோருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில், என் மகனே, நீ அவர்களோடே வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. ஆமென். ஜெபம் செய்வோம். பரலோக தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட இந்த பகுதியை உமது கருத்தில் தருகிறோம். ஆசீர்வதிங்கப்பா. இந்த வசனங்கள் மூலமாக நீங்கள் எங்களோடு பேசுங்க தகப்பனே. ஏதோ கேட்கிற உள்ளங்களையப்பா நீங்கள் தொடுங்க ராஜா. ஆவியானவரை கொண்டு வழி நடத்துங்கப்பா. உதவி செய்யுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னம்னா 7 காரியங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரத்தம் சிந்தும்படி பதிவிருக்கிறது, குற்றமற்றவர்களை முகாந்தரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருக்கிறது. அதாவது ரத்தம் சிந்தும்படி பதிவிருக்கிறது. ஒருத்தவங்களை நம்ம கொலை செய்கிறதுக்காக, அவங்கள்டேருந்து வழிப்பறி பண்ணுறதுக்காக நம்ம ஒளிஞ்சிருக்கிறத பற்றி இந்த இடத்துல சொல்கிறாங்க. குற்றமற்றவர்களை முகாந்தரமின்றி பிடிக்கும்படி, அதாவது குற்றமில்லாத ரத்தத்தை வாங்குற மாதிரி. இப்போ காயின் ஆபேலை பார்த்தீங்கன்னா, காயின் ஆபேலை கொலை பண்ணான். ஸோ அந்த ரத்தப்பழி அவன் மேலே இருக்குது. அதே மாதிரி குற்றமற்றவன் ஆபேல் குற்றமற்றவனாக இருந்தான். ஆனால் காயின் அந்த குற்றமில்லாத அவனை கொலை பண்ணனால அந்த குற்றப்பழி அவன் மேலே வந்துருச்சு. இப்போ எப்படின்னா, அடுத்தது பாதாளம் விழுங்குவது போது நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம். இப்போ பாதாளம் பார்த்தீங்கன்னா முழுசாக விழுங்கிரும் ஆளுங்களை. அதே மாதிரியே நம்ம பதிவிருந்து அவர்களை நம்ம முழுசாக அடித்து கொன்னுட்டு நம்ம அவங்களோட பொருள்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு. குழியில் இறங்குகிறவர்கள் விழுவது போல் அவர்களை முழுமையாக விழுங்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, கேரளாவில் நல்லா மழையெல்லாம் பெஞ்சிச்சு. அப்போ என்னன்னா நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. அந்த நிலச்சரிவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்து போனாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி குழியில் இறங்குறவங்கள மாதிரி நம்ம அவங்கள முழுசாக நம்ம முடிச்சு நம்ம அவங்கள முழுங்கி அவங்கள கொலை பண்ணி அவங்கள அவங்க பொருள்களை நம்ம அபகரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. விலையுயர்ந்த சகல பொருட்களையும் கண்டடைவோம். விலையுயர்ந்த சகல பொருட்களையும் கண்டடைவோம். அதாவது அந்த மனிதர்களை கொன்று அது மூலியமான அந்த வர சகல பொருள்னா விலையுயர்ந்ததுங்கிறாங்க. ஆனால் விலையுயர்ந்த பொருள் என்ன அப்படின்னா பரலோகம் மட்டும்தான். அது யாரு கொடுக்க முடியும்னா, இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் அந்த விலையுயர்ந்த பொருளை நமக்கு கொடுக்க முடியும். இப்போ இந்த உலகத்துல பார்க்குற இந்த தங்கம், வெள்ளி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இங்க இருக்கிறதுக்கு விலையுயர்ந்த பொருட்கள். ஆனா நம்ம தேவ பிள்ளைகள், நம்மளை பொறுத்த வரைக்கும் விலையுயர்ந்த பொருள் எதுன்னா அது பரலோகம் மட்டும்தான். அது யார் நமக்கு தர முடியும்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு தர முடியும். அடுத்தது, கொள்ளை பொருள்களினால் வீடுகளை நிரப்புவோம். என்ன சொல்றாங்க? கொள்ளை பொருள்கள்னால் வீடுகளை நிரப்புவோம் சொல்றாங்க. யாரோட கொள்ளை பொருள்? அதாவது குற்றமில்லாதவர்களை அவங்கள கொலை செய்து அதுலேருந்து கிடைச்ச பணத்தை, அதுலேருந்து கிடைச்ச நகைகளை கொண்டு நம்மளுடைய வீடுகளை நிரப்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய வீடுகள் எப்படி நிரப்பப்படும் அப்படின்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தினால மட்டும்தான் வீடுகள் நிரப்பப்படணும். எல்லோருக்கும் ஒரே பை, பங்காளியாய் இருப்போம். என்ன சொல்றாங்க? எல்லாம் ஒண்ணா, அதாவது கூட்டுக்களவாணி, எல்லாம் சேர்ந்து திருடுவோம். திருடிட்டு பொதுவில் வச்சுக்குவோம். அங்கே எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாம் பங்காளி. என்னன்னா, நம்ம எல்லாம் உடன்பிறவாத சகோதரர்கள், தோழர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இதுல என்ன அப்படின்னா, இதுல சொல்லியிருக்க 7 காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. இந்த 7 காரியங்கள் என்னன்னா, பாவிகள் நம்மளோட பாதையை திசை திருப்புறதுக்காக இதெல்லாம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீன்னா உனக்கு இவ்வளவு தரும். ஆனா நீ இந்த மாதிரி குறுக்கு வழியில போன அப்படின்னா உனக்கு நிறைய பணம் வரும். வீடை நீ ஃபுல்லா செல்வத்தினால நீ நிரப்பிடலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சந்தோஷங்கள் சில நிமிடங்களுக்கு தான். அதனால வர பாவங்கள் நம்மளை கடைசி வரைக்கும் நம்மளை
பின்தொடரும். நமக்கு நிலையான சொத்தா இருக்கிற பரலோகத்தை அடைய முடியாது. அதனால இந்த வசனங்கள்ல சொல்லியிருக்க இந்த காரியங்கள் எதுவும் செய்யாம நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அவர்களுடைய வழியில் நடக்கக்கூடாது. யாரோட வழியில? அந்த பாவம் செய்யறதுக்கு நம்மளை கூப்பிடுற அந்த பாவிகளோட வழியில நம்ம நடக்கக்கூடாது. அடுத்தது என்ன சொல்றாங்களா, உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. அதாவது அவங்க போற பாதைக்கு ஆப்போசிட்டான பாதையில, எதிர்மறையான பாதையில நம்ம போகணும் அப்படின்னு வசனத்துல சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. அவங்க கால் எதுக்கு வேகமா ஓடும்? நன்மை செய்ய இல்ல, தீமை செய்யறதுக்கு வேகமா ஓடும். ஆனா நம்மளுடைய கால்கள் எதுக்கு வேகமா ஓடணும்? நன்மை செய்யறதுக்கு, தேவனோட வசனங்களை சுவிசேஷத்தை சொல்றதுக்கு வேகமா ஓடணும். இப்ப இந்த வசனங்கள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட கருத்துக்கள் என்னன்னா, பாவியோட வழியில நம்ம போகக்கூடாது. ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு தனியான பாதை இருக்குது. எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, பஸ் எல்லாம் ஒரு சைடு போச்சுன்னா, ட்ரெயின் எல்லாம் ஒரு சைடு போகும். அப்படி பார்க்கையில நம்மலாம் ட்ரெயின் மாதிரி. நமக்குன்னு ஒரு தனி பாதை இருக்கும். தேவன் அந்த பாதையில நம்மள நடத்திட்டு போவாரு. ஸோ இந்த கருத்துக்களை நம்ம மனதில் வச்சு நம்மளுடைய பாதையை நம்ம செவ்வையான வழியில நடத்துவோம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தகப்பனே, ஏசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த வசனங்கள் மூலமாக இன்னைக்கு நீங்க எங்களோட பேசுறீங்க தகப்பனே. அப்பா, நாங்கள் பாவிகள் வழியில் போகாம அவர்கள் பாதை விட்டு விலகி தகப்பனே உம்மை நோக்கி வருவதற்கு, பரலோகத்தை நாங்கள் அடைவதற்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. நன்றி தகப்பனே. அப்பா, அதை கேட்கிற உள்ளங்களையும் அப்பா, பார்க்கிற கண்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. நீங்க தொடுங்க ராஜா. உமது வசனம் அநேக பிள்ளைகளை அப்பா உமது பக்கம் திருப்புவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிங்க தகப்பனே, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.